ஆர்கே நகர் தொகுதியில் சுகாதாரம் எந்த அளவுக்கு உள்ளது, நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் முறையாக விநியோகிக்கப்படுகிறதா என்பது குறித்து நமது செய்தியாளர் ரகுவரன் அப்பகுதி மக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது பாக்குறாங்களா? போலீஸ்காரங்க ஓட்டுவாங்க. அது கூட என் பையன் கூட அடிக்கிறான். அது கூட என் பையன் கூட அடிக்கிறான். கெஞ்சா என் பையன் கூட செய்யற அந்த பழக்கம் இருக்குது. எல்லாமே இருக்குது சார். ஏமா இங்க உங்களுக்கு சுத்தமா ஏதாவது இருக்குதா? டாய்லெட் வசதி இதெல்லாம் இருக்கு? எதுவுமே கிடையாதுப்பா. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரயில் கட்டி தவிர வச்சு எதுவும் கிடையாது. நாங்க அம்போன்னு பரதேசியா இருக்கிறோம். இது அடிக்கிறது அது அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடு, எங்கன்னா உக்காந்துக்கும். எவ்வளவு வருஷமா உங்களுக்கு வீடு கேட்டு எவ்வளவு வருஷமா வீடு தரல? 50 வருஷம் ஆகி போச்சு. 50 வருஷமா இருக்கிறோம். இங்கதான் வீடு கேட்டா வீடு தர மாட்டாங்க. தரேன்றாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க. நாங்க வந்தா தரோம், நீங்க வந்தா தரேன்றாங்க. அவ்வளவுதான், கொடுக்க மாட்டாங்க. இங்கே தான் பிளாட் பத்திரிகை தான் கிடக்கும். வேட்பாளர் எல்லாம் வராங்களா? அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொல்றாங்களா? எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். வீடு தரேன்றாங்க, ஆனா தர மாட்டேன்றாங்க. இவ்வளவு தண்ணி வந்தது, மெதங்கி நின்றாங்க. ஒத்தரும் பாக்கல. ஒரு சோறுன்றது, ஒரு ரொட்டின்றது, ஒரு தண்ணின்றது யாருக்குமே எதுவுமே செய்யல சார். தண்ணியில தான் குழந்தை குட்டிங்க மெதங்கி நின்றா சார். எங்க யாருமே ஒத்தரும் ஒண்ணு கூட கேட்க மாட்டாங்க. ஏமா ரேஷன் பொருள் எல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு முழுசா? சில எனக்கு சரியா போட மாட்டாங்க சார். பாமாயில் இல்ல, பருப்பு இல்ல, எதுவுமே இல்ல. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. இங்க இத்தனை வருஷம் காலமா இருக்கிறோம். எங்கெங்கயோ வீடுங்க கட்டி தரேன்றாங்க. இருக்கிற இடத்துக்கு வீடு இருந்து எடுத்த இடத்துக்கு வீடு இல்ல. கேட்டாக்கா நாங்க பாக்குறோம், பேசுறோம், இதுதான் சொல்லுறாங்க. இந்த 8-9 வருஷமா தொடர்ந்து இந்த மக்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே இருப்பதா? சுகாதார பிரச்சனை மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இங்க விக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார சீர்கேடு, அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த மக்களுக்கு இருக்கு. இதற்கு உடனடியாக தீர்வுகள் வேண்டும் என்பதுதான் இந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ரகுவரன்.